இந்த சங்கரமடத்துக்கு வருவோம். அந்த சங்கரமடம் இதெல்லாம் இப்போ வைபவம்லாம் போனீங்களா? சிறப்பா நடந்ததுங்க. சிறப்பா நடந்தது. இப்ப உலகமே வியக்கும் அளவுக்கு சிறப்பா நடந்தது. எந்த குறையும் இல்லாம நடந்தது. தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்கள் யாரும் வரல போல இருக்கே. வருவாங்க. வருவாங்க. ம். நம்ம எப்போதுமே அந்த ம். கூட்டத்தில போய் சிக்கிக்க வேண்டான்றதுனால தமிழ்நாடு அமைச்சர் இந்த கூட்டம் வேண்டான்னு நெனச்சிருப்பாங்க. திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வரப்போறாங்க அன்னைக்கு ஃபங்ஷனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வரல. இந்த கூட்டம் கருதி ம். வராத இருக்கலாம். மறுபடியும் வரலாம். பலமுறை அம்மையார் வந்திருக்காங்க. ம். பெரியவங்கள தரிசனம் பண்ணியிருக்காங்க. தர்ஷாந்த தரிசனம் பண்ணியிருக்காங்க. காஞ்சி மடத்துக்கு வந்திருக்காங்க. ம். அதெல்லாம் ஒண்ணும் குறையே கிடையாது. ஒரு இன்னும் மேவடியான ஒரு தகவல் சொன்னா, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயாவ கூட பெரியவங்கள வந்து பார்த்துருக்காங்க. அது வந்து வந்திருக்காங்க. ரெக்கார்ட்னா தேதி, நேரம், நாள், கிழமை உங்களால என்னால சொல்ல இங்க முடியாத ஒழிய, சங்கரமடத்துக்கே வந்திருக்காரு. கண்டிப்பான ஆத்தென்டிகேட்டான செய்தி. ஆனால் நாள், கிழமை, தேதி, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லுங்கன்னா என்னால சொல்ல முடியாது. அதெல்லாம் அவங்க வருவாங்க. அவங்க பாட்டுக்கு போவாங்க. சத்தம் போடாத வருவாங்க. சத்தம் போடாத போயிடுவாங்க. அவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கைலாம் உண்டு. இல்லேன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் வந்திருக்காங்க. கலைஞர் வந்திருக்காருங்கிறது இப்ப எந்த ஆதாரத்துல சொல்றீங்க? வந்தார், சென்றார். சரி. நம்முடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார், சென்றார். அது வந்திருப்பாரு. ஜெயலலிதா அம்மையார் வந்தார், சென்றார். மூப்பனார் வந்தார், சென்றார். ராஜீவ்காந்தி வந்தார், சென்றார். இந்திரா காந்தி அம்மா வந்தார், சென்றார். நந்தி சுப்பராவ் வந்தார், சென்றார். சரி. எத்தன பேரும் வராதவங்களே வெங்கட்ராமன் அங்கேயே இருந்தார். ஆமா. எல்லாரும் வந்தாங்க. ஆனா இன்னார் எனக்கு வந்ததுனால உங்களுக்கு தான் பெருமை ஒழிய, வந்ததுனால சங்கர மடத்துக்கு எந்த விதத்திலயும் பெருமை பெருமை கிடையாது. இல்ல.